ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்ட்ரி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் 2 பட்டர் பீஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பீஸ் இல்லைன்னா நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிக்க வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய், 4 பட்டை, 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பட்டரில் பொரியணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியே சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கிரேவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி வெங்காயத்தை குட்டி குட்டியே சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த கப்பில். இதை சேர்த்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும். இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ அதை வெயிட் பண்ணுவோம். நம்ம நல்லா வதங்கிட்டே இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தக்காளி வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணாமல் இனிமேல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு தக்காளி அந்த இது மாட்டாது. உங்களுக்கு செத்த பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இந்தமாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சுண்டி உங்களுக்கு ஒரு எண்ணெய் பசை நல்லா வெளியே வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து நல்லா வெளியே அப்போ வருது பாருங்கள். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கரம் மசாலா. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வதக்குவோம். பாருங்கள், ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருப்போம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரணும் மசாலா சேர்ந்து. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பு நம்ம ஆட் பண்ணிப்போம். பாருங்கள், நான் கல் உப்பு மேக்ஸிமம் ஆட் பண்ணுங்கள். சால்ட் உப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜீரக ஸ்மெல்லு பிடிக்காதுன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி தான் ஆட் பண்ண போகிறோம். முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முந்திரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி. பாருங்கள், ஏன்னா நம்ம முந்திரி ஆட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி க்ரீமியாகவும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பில் 1/2 கப்பில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கப்பில் பாருங்கள், தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றிட்டோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பன்னீர் வேகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 கப்பு போட்டுப்போம். பாருங்கள், இதுமாதிரி தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு எண்ணெய் நல்லா வெளியே வரணும். பன்னீர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்தூரி மேத்தி தான் ஆட் பண்ண போகிறோம். கஸ்தூரி மேத்தினா ஒன்றும் இல்லை, நம்ம வெந்தயக்கீரை இலை தான் நல்லா காஞ்சதை நல்லா பொடி பண்ணுது. இது கடையிலே விற்கும் கஸ்தூரி மேத்தின்ட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு இதை சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு பரட்டி விடுங்க. இது கூட சேர்த்து எண்ணெயில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்மெல்லு ஹோட்டலில் வர ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் வீட்லேயும். பாருங்கள், நல்லா வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக. அப்போ தான் பார்த்தா எங்களுக்கு தெரியும். எங்கள் வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.